இந்த வீடியோவில் சூப்பரான 3 சர்வைவல் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு படம் 13 லைவ்ஸ். இந்த படம் 2022 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் 7.8 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இந்த படம் ப்ரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தில் தாய்லாந்து படம் தான் இந்த படம். ஆனால் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வரையும் ஒரு தமிழில் பேசிக்க மாட்டாங்க. அதனால் நீ தமிழ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா, நானும் படத்தை ஆரம்பிக்கையில் அதை தான் நினச்சேன். எனக்கு வந்துட்டு தமிழ் இல்லை, அதனால் நான் அந்த படம் பார்க்கல அப்படிங்கிறது மாதிரி நினச்சேன். ஆனால் நான் பண்ணலை. ஏன் அப்படின்னா, படம் வந்து செம ஒர்த்தான படம். நீங்கள் படத்தை வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரையும் அந்த லாங்குவேஜில் பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழில் பேசுவாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 13 பேர், அதாவது 12 ஃபுட்பால் விளையாடுற சின்ன பசங்க ப்ளஸ் ஒரு கோச், மொத்தம் 13 பேர். இந்த 13 பேரும் கிரவுண்டில் ஃபுட்பால் தான் விளையாடிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போகாமல் இந்த டைம் அங்கே தாய்லாந்தில் ஒரு குகை இருக்கும். அந்த குகையில் போயிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அந்த குகைக்கு இவங்க போகிறது வந்துட்டு புதுசு கிடையாது. அப்பப்போ போகிறது வர்றது, சுற்றி பார்க்குறது, வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. இன்றைக்கும் அதே டைமில் எல்லோரும் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குகைக்கு வெளியில் போட்டுட்டு எல்லோரும் உள்ளே போயிடுறாங்க. ஆனால் அங்கே என்ன நிலவரம் அப்படின்னா, வானிலை அறிக்கை நிலவரத்தைப்படி மழை வந்து ஹெவியாக பெய்யும். தாய்லாந்து ஃபுல்லாக இதுவரையும் வரலாறு காணாத அளவுக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது அவங்க ஒரு இது கூட கண்டுக்கவே இல்லை. கண்டுக்காமல் 13 பேர் வந்து குகைக்குள்ளே போயிடுறாங்க. 7-8 மணி ஆயிடுது நைட்டில். ஆனால் யாருமே வீடு போகலை. அதனால் எல்லா பேரண்ட்ஸும் பதறி போயிட்டு எல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் தேடி பார்க்கையில் இந்த குகைக்கிட்ட தான் இவங்க விளையாடிட்டு இருந்தாங்க, இங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸும் அந்த குகைக்கு போகிறாங்க. அந்த குகையில் போய் பார்த்தா சைக்கிள் எல்லாமே வெளியில் கிடக்குது. அங்கே ஒரு சாமி படுத்தாப்பில் இருக்குது. அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சைக்கிளை வெளியில் போட்டுட்டு போனவங்க தான் திரும்பி வர முடியலை. அதுக்கப்புறம் வந்துட்டு எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி இது மாதிரி பசங்க உள்ளே மாட்டிட்டாங்க, வந்து காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எமர்ஜென்சி நம்பருக்கு சொல்லிடுறாங்க. அவங்க வந்து தாய்லாந்து கவர்மெண்ட்டும் உள்ளே போய் பார்க்குறாங்க. அவங்கள வந்து காப்பாற்ற முடியலை. ஏன்னா, அதாவது அதிகமான மழை பெஞ்சதுனால குகைக்குள்ளே யாராலையும் போக முடியலை. இந்த டைவர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, கடலில் நீந்துவாங்கள்ல, அவங்கள பெஸ்ட்டான எந்தெந்த நாட்டில் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் வந்துட்டு உதவிக்கு கேட்குறாங்க. உலக நாடுகள் அனைத்துலேருந்தும் அந்த டைவர்ஸ் எல்லாம் வர்றாங்க. இங்கிலாந்துலேருந்து நம்ம ஹீரோ வர்றாரு, அவரோட டீமோடு வர்றாரு. அதுக்கப்புறம் போயிட்டு மீட் எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படம் செம ஒருத்தான படம். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. அதாவது நம்ம படம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்க எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்துருக்கணும். படம் செம ஒருத்தான படம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தி மார்சியன். இந்த படம் வந்து 2015 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் 8 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இது எந்த OTT தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. Booster separation complete. Velocity 850, altitude 1843. He's well below target altitude. Worry about that later. What's the relative velocity? படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்படி படத்தோட ஆரம்பத்திலேயே செவ்வாய் கிரகத்தை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு 4 பேர் வந்துட்டு நம்ம ஹீரோ, அவங்களோட கேப்டன், அவங்களோட சேர்ந்த ஒரு 4-5 பேர் வந்து அங்கே சில சாம்பிள்களை கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அந்த ட்ரிப்பு எத்தனை நாள் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 31 நாளுக்குள்ளே செவ்வாய் கிரகத்திலிருந்து சில சாம்பிள்களை எடுத்துகிட்டு பூமிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க நினச்ச மாதிரியே செவ்வாய் கிரகத்தில் சில சாம்பிள்களை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது எத்தனாவது நாள் அங்கே கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 18வது நாள் அந்த சாம்பிள்களை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க எதிர்பாராத விதமாக செவ்வாய் கிரகத்தில் ஒரு மிகப்பெரிய புயல் ஒன்று வருது. அந்த Distance to target 24 meters. 11 meters to target. 6 meters. I got it. புயலை சமாளிக்க முடியாமல் அந்த டீமுக்கு வந்து கொஞ்சம்
உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்பிடலாம். அந்த கேப்டன் வந்து சொல்கிறாங்க, இந்த புயலை நம்மளால் சமாளிக்க முடியாது, இந்த சாம்பிளை வந்துட்டு நம்ம இப்போ எடுக்க முடியாது, இந்த இடத்த விட்டு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ கிளம்பும்போது நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு அவங்க வச்சிருக்க ஒரு ஹேண்டனா, அதாவது அந்த சிக்னல்கெல்லாம் சரி பண்ணுறதுக்காக ஹேண்டனா ஒன்று வச்சுருப்பாங்க, செவ்வாய் கிரகத்தில் உள்ள ஹேண்டனா. அந்த ஹேண்டனா உடஞ்சி நம்ம ஹீரோவை அடித்து தூக்கிட்டு போயிடுது. நம்ம ஹீரோ உடம்புல ஒரு கம்பி மாதிரி குத்திடுது. இந்த 4 பேர் ஒவ்வொருவரும் அந்த உடம்புல போட்டிருக்க அந்த ஷூட்டில் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு டிவைஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோவோட டிவைஸ் வந்துட்டு எந்த விதமான சிக்னலையும் கொடுக்கல, யாருக்குமே எந்த சிக்னலையும் கொடுக்கல. சரியான புயல் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறதுனால மற்ற எல்லோரும் சேஃபாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லோரும் வந்துடுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து மிஸ் ஆகிட்டாரு, அவரை வந்து காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. நம்மனாச்சும் உயிரோட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி வந்துடுறாங்க. அதே மாதிரி கிளம்பி வந்ததுக்கப்புறம் மறுநாள் காலையில் செவ்வாய் கிரகத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அங்கே இறந்து போகலை, அவர் ஏதோ ஒரு இதனால வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து உயிர் பிழைச்சிருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம ஹீரோ வந்துட்டு இங்கே பூமிக்கு வரணும் அப்படின்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற ஒரு செவ்வாய் கிரகத்துக்கு வரக்கூடிய ஒரு ட்ரிப்பில் தான் திரும்ப நம்ம ஹீரோ பூமிக்கு வர்றது மாதிரி இருக்கும். அதுவரையும் அவர் உயிர் வாழ்கிறதுக்கு அங்கே ஆக்சிஜன் சாப்பாடோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணி நம்ம ஹீரோ அங்கே எப்படி உயிர் வாழ்ந்தார், திரும்ப போய் கூட்டிகிட்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படம் வந்து ஸ்டார்டிங்லேயே எண்டிங் வரையும் பரபரப்பாக போகும். கிளைமேக்ஸ் வரையும் போரே அடிக்கல, நல்லாயிருக்கு. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு விஷயம், இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது, ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். 3வது படம் பிரேக்கிங் சர்ஃபேஸ். இந்த படம் 2020 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் 6.1 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10. மூவ் ஆகுது. இல்லையே, எல்லாம் ஆஃப்ல தான இருக்கு. ஒருவேளை ஓவர் வோல்டேஜ்ங்கிறதுனால இப்படி ஆகுதா? அது மெக்கானிக்கல் தானே, கொஞ்சம் இமிடியேட்டா செக் பண்ணுங்க. ஒண்ணுமே. பிரைம் வீடியோவிலையும் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ்லையும் இருக்குது, ZEE5லையும் இருக்குது, தமிழ் டப்பில் இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு விஷயம், இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நீங்கள் ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். இன்னொன்று, நொடிக்கு நொடி பரபரப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த படத்தை தான் சேரும். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் செம பரபரப்பாக தான் போகும். கிளைமேக்ஸ் வரையும் வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் டைவர்ஸ், அதாவது இந்த கடலுக்கு அடியில் போய்ட்டு ஆராய்ச்சி இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி டைவ் பண்ணுறவங்க தான் 2 பேரும். இவங்க அம்மாவும் வந்து ஒரு டைவர், அதாவது அவங்களும் டைவ் பண்ணுறவங்க தான், கடலுக்கு அடியில் போய்ட்டு டைவ் பண்ணுற வேலையை தான் பார்த்துருப்பாங்க. ப்ளீஸ் உடனே இது என்னன்னு செக் பண்ணுங்க. அகைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது என்னன்னு பாருங்க. படத்தோட ஆரம்பத்திலே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம அக்கா தங்கச்சி 2 பேர் சொன்னோம்ல, அவங்க 2 பேரும் சின்ன வயசில் கடலுக்குள்ளே டைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அக்கா மட்டும் குறிப்பிட்ட நேரத்தில் மேலே வந்துடுறாங்க, தங்கச்சி உள்ளேயே மாட்டிக்கிறாங்க. இப்போ மேலே வந்த அக்கா வந்துட்டு அம்மாவை கத்தி கூப்பிட்டு தங்கச்சி வரல அப்படின்னு சொல்கிறத வச்சு, அவங்க அம்மாவும் டைவர்ஸ் தானே, அவங்க உள்ளே குதித்து தங்கச்சியை மீட்டெடுத்து மேலே கொண்டு வந்துடுறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா அவங்க அக்காவை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னையை நம்பி தானே விட்டுட்டு போனேன், நீ அவளை விட்டுட்டு மேலே வந்துட்ட, அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறா. இது வந்து அக்கா மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருது. இப்போ இப்படியே போயிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அவங்கவுங்க பெரிய ஆளாக வந்து அவங்கவுங்க, அதாவது வேலையும் இது சம்மந்தமான வேலைகளை தான் பார்க்குறாங்க. கடலில் போயிட்டு டைவ் பண்ணி உள்ள இந்த கப்பல்களில் பிரச்சனை ஆராய்ச்சி பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை தான் பார்த்துட்ருக்காங்க. இதே டைமில் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக 2 பேருமே சேர்ந்து அவங்க நாட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பனிப்பிரதேசத்தில் ஒரு பெரிய கடலுக்கடியில் நம்ம டைவ் பண்ணுவோம், ஒரு 42 அடி கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு 16 அடி ஃபஸ்ட்டு உள்ளே போவோம், அங்கே வந்துட்டு நார்மலாக இருந்துட்டு சேஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போகிறாங்க. ஆனால் போகிற இடத்துல ஒரு பெரிய பாறை இடிஞ்சு விழுந்து உள்ளே அவங்க டைவ் பண்ணுற மேலே தங்கச்சி மேலே விழுந்துருது. அந்த தங்கச்சி அந்த பாறைக்கு அடியில் மாட்டிக்கிட்டாங்கன்னா கடலுக்கு அடியிலே போயிடுறாங்க. இவங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து கம்மியாக தானே இருக்குது, ஏன்னா இவங்க பிளான் பண்ணது 42 அடி தான். ஆனால் அவங்க தங்கச்சி போன இடம் 72 அடியில் போய் மாட்டிக்கிறாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் கம்மியாகிட்டே போகுது. அக்கா மட்டும்தான் திரும்பவும் மேலே வர்றாங்க. மேலே போயிட்டு ஹெல்ப்புக்கு ஆள் கேட்டு அவங்க தங்கச்சியை வந்து காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் ஆகும். படம் வந்து செம ஒர்த்தான படம். நான் சொல்லியிருக்க 3 படமே தரமான படங்கள். 3 படத்துலேயும் அடல்ட் கண்டென்ட் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். உண்மையிலே சொல்கிறேன், அந்த 13 லைவ்ஸ் அந்த படத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படங்களையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லாயிருக்கு. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.